அத்தியாயம் 29. பைபிளில் வரலாற்று நிகழ்வுகள். இந்த அத்தியாயத்தில் பைபிளில் நீங்கள் சந்திக்கும் சில முக்கியமான நிகழ்வுகளை நாங்கள் மதிப்பாய்வு செய்வோம். 29.1 உருவாக்கம். பைபிளின் முதல் வேதாகமமே ஆதியில் தேவன் வானங்கள், பூமி, தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மீன்கள் மற்றும் மனிதர்கள் உட்பட பூமியிலுள்ள அனைத்தையும் படைத்தார் என்று கூறுகிறது. நாம் பார்க்கும் அனைத்தையும் படைத்தவர் கடவுள் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இது எதுவும் தற்செயலாக அல்லது பரிணாம வளர்ச்சியால் நிகழ்ந்தது அல்ல. நீங்கள் ஒரு விபத்து அல்ல. கடவுளின் முழு படைப்பிலும் எதுவும் தற்செயலாக நடக்கவில்லை. நீங்கள் தனித்துவமாகவும் அற்புதமாகவும் உருவாக்கப்பட்டுள்ளீர்கள். பைபிளில் நாம் படிக்கிற முதல் விஷயம் இது ஏன்? ஏனென்றா படைப்பைப் பற்றி நீங்கள் நம்புவது கடவுளைப் பற்றி நீங்கள் படிக்கும் மற்றும் புரிந்து கொள்ளும் எல்லாவற்றையும் பாதிக்கும் என்பதால்தான் என்று நினைக்கிறேன். கடவுள் சர்வ வல்லமையுள்ளவர் மற்றும் ஒரே படைப்பாளர் என்று நீங்கள் உண்மையிலேயே உங்கள் முழு இருதயத்தோடு நம்பினால், பைபிளில் உள்ள மற்ற அனைத்தும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் மற்றும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒப்பீட்டளவில் எளிதாக இருக்கும். ஏனென்றால் கடவுள் கட்டுப்பாட்டில் இருக்கிறார், எதையும் செய்ய முடியும் என்பதை நீங்கள் ஏற்கனவே புரிந்து கொண்டு நம்புவீர்கள். கடவுளைப் பற்றி நாம் கற்றுக்கொள்ளும் முதல் விஷயம் இதுதான் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சாத்தான் தனது பொய்கள் மற்றும் ஏமாற்றுகளால் அதிகம் தாக்குகிறான். கடவுள் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புவதை சாத்தான் விரும்பவில்லை. படைப்பில் உள்ள அனைத்தையும் அவர் படைத்தார். அதுவே அனைத்தையும் அவர் முழுமையாக கட்டுப்படுத்துகிறார். அல்லது அவர் சாத்தானையும் படைத்தார். இல்லை, கடவுள் இல்லை. ஒரு சீரற்ற நிகழ்வு பிரபஞ்சத்தை உருவாக்கியது. நீங்கள் விண்வெளி சேறு மற்றும் குரங்குகளில் இருந்து உருவானீர்கள். சொர்க்கம் அல்லது நரகம் அல்லது சாத்தான் என்று எதுவும் இல்லை என்று சாத்தான் நீங்கள் அவனது பொய்களை நம்ப விரும்புகிறான். எனவே அந்த பேய் வஞ்சகங்களை எதிர்கொள்ள கடவுள் உண்மையை முதல் பக்கத்தில் வைத்தார். கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். ஆதியில் கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். ஆதியாகமம் 1:1. முதல் நாளில் கடவுள் இரவும் பகலும் படைத்தார். பூமி உருவமற்றதாகவும் காலியாகவும் இருந்தது. ஆழத்தின் மேற்பரப்பில் இருள் இருந்தது. கடவுளின் ஆவி நீரின் மேற்பரப்பில் சுற்றிக் கொண்டிருந்தது. கடவுள் சொன்னார், வெளிச்சம் உண்டாகட்டும். வெளிச்சம் உண்டானது. கடவுள் ஒளியைக் கண்டார், அது நல்லது என்று பார்த்தார். கடவுள் ஒளியை இருளிலிருந்து பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளை இரவு என்றும் அழைத்தார். மாலையும் காலையும் வந்தது. முதல் நாள். ஆதியாகமம் 1:2-5 வரை. இரண்டாவது நாளில் கடவுள் வானத்தைப் படைத்தார். தேவன் சொன்னார், ஜலத்தின் நடுவில் ஒரு விரிவு இருக்கட்டும், அது ஜலத்திலிருந்து தண்ணீரை பிரிக்கட்டும். கடவுள் விரிந்த வானம் என்று. சாயங்காலமானது, காலை வந்தது. இரண்டாவது நாள். ஆதியாகமம் 1:6-8. மூன்றாவது நாளில் கடவுள் நிலம், கடல்கள் மற்றும் தாவரங்களை உருவாக்கினார். தேவன், வானத்தின் கீழுள்ள தண்ணீர் ஓரிடத்தில் சேரட்டும், வறண்ட நிலம் தோன்றட்டும் என்றார். அது அப்படியே இருந்தது. தேவன் வறண்ட நிலத்திற்கு பூமி என்றும் தண்ணீர்களின் கூட்டத்திற்கு கடல் என்றும் பெயரிட்டார். அது நல்லது என்று கடவுள் பார்த்தார். கடவுள் சொன்னார், பூமி புல்லையும் மூலிகைகள் விதைகளை விளைவிக்கட்டும், பழம் தரும் பழ மரங்களையும் பூமியில் விளைவிக்கட்டும். அது அப்படியே இருந்தது. சாயங்காலம் வந்தது, காலை வந்தது. மூன்றாம் நாள். ஆதியாகமம் 1:9-11-13. நான்காவது நாளில் கடவுள் நட்சத்திரங்கள், சந்திரன் மற்றும் சூரியனைப் படைத்தார். தேவன் பகலை இரவையும் பிரிக்க வானத்தின் விரிப்பில் விளக்குகள் உண்டாகட்டும் என்றார். மேலும் அவை பருவங்கள்,
நாட்கள் மற்றும் ஆண்டுகளைக் குறிக்கும் அடையாளங்களாக இருக்கட்டும். கடவுள் 2 பெரிய விளக்குகளை உருவாக்கினார். பகலை ஆள பெரிய ஒளி, இரவை ஆள சிறிய ஒளி. நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆனது 4ஆம் நாள். ஆதியாகமம் 1:14, 16, 19. 5வது நாளில் கடவுள் கடல்வாழ் உயிரினங்களையும் பறவைகளையும் படைத்தார். தேவன் சொன்னார், ஜல ஜந்துக்கள் பெருகட்டும், வானத்தின் திறந்த வெளியில் பறவைகள் பூமிக்கு மேலே பறக்கட்டும். சாயங்காலம் வந்தது, காலை வந்தது, 5ஆம் நாள். ஆதியாகமம் 1:20, 23. 6வது நாளில் கடவுள் மனிதனையும் விலங்குகளையும் படைத்தார். கடவுள் மனிதனை பூமியிலிருந்து தன் சாயலில் படைத்தார். பூமியில் அந்தந்த வகை உயிரினங்களையும் கால்நடைகளையும் ஊர்ந்து செல்லும் பிராணிகளையும் பூமியில் உள்ள விலங்குகளையும் அந்தந்த வகையான உயிரினங்கள் உற்பத்தி செய்யட்டும் என்று கடவுள் சொன்னார். அது அப்படியே இருந்தது. கடவுள் சொன்னார், மனிதனை நம் சாயலிலும் உருவாக்குவோம். கடல் மீன்கள் மீதும் வானத்துப் பறவைகள் மீதும் கால்நடைகள் மீதும் பூமி முழுவதிலும் பூமியில் ஊர்ந்து செல்லும் சகல பிராணிகள் மீதும் அவர்கள் ஆட்சி செய்யட்டும். தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலமும் காலையுமாயிற்று. 6ஆம் நாள். ஆதியாகமம் 1:24, 26, 31. 7வது நாளில் கடவுள் தனது படைப்பை முடித்துவிட்டார். அதனால் அவர் ஓய்வெடுத்தார். 7வது நாளில் கடவுள்தான் செய்த வேலையை முடித்தார். 7ஆம் நாளில் தான் செய்த எல்லா வேலைகளையும் முடித்து ஓய்ந்தான். தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதைப் பரிசுத்தமாக்கினார். ஏனென்றால் அவர் செய்த அனைத்து படைப்பு வேலைகளிலிருந்தும் அவர் அதில் ஓய்வெடுத்தார். ஆதியாகமம் 2:2-3. 29.2. வீழ்ச்சி. வீழ்ச்சி ஆதாமின் பாவம் அல்லது அசல் பாவம் என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் மனிதர்கள் செய்த முதல் பாவத்தை குறிக்கிறது. இது வீழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது ஆதாம் மற்றும் கூட கடவுளின் கிருபையிலிருந்து விழுந்தது. கலாத்தியர் 5:4. அவர்கள் கடவுளுடன் தோட்டத்தில் இருந்து விழுந்தனர் அல்லது இழந்தனர். ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை. நன்மை தீமை அறியும் மரத்தின் பழத்தை உண்ண வேண்டாம் என்று கடவுள் அவர்களிடம் கூறினார். ஏவாள் சாத்தானால் சோதிக்கப்பட்டு பழத்தை சாப்பிட்டாள். அவள் அதை சுதந்திரமாக எடுத்து சாப்பிட்ட ஆதாமிடம் கொஞ்சம் கொடுத்தாள். அவர்கள் பாவம் செய்தவுடன் அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டன. தாங்கள் பாவிகள் என்றும் கடவுளிடமிருந்து பிரிந்தவர்கள் என்றும் அவர்கள் அறிந்தனர். அவர்கள் கடவுளிடமிருந்து கூட மறைந்தார்கள். அவர்கள் இனி ஏதேனில் வாழ முடியாது பூமிக்குத் தள்ளப்பட்டனர். நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்கள் தோட்டத்தில் தொடர்ந்து வாழ்ந்து மீண்டும் ஜீவ மரத்தில் இருந்து சாப்பிட்டால் அவர்கள் என்றென்றும் தங்கள் விழுந்த பாவநிலையில் இருந்திருப்பார்கள். பாவம் நம்மை கடவுளிடமிருந்து பிரித்து அவருடன் வசிப்பதைத் தடுக்கிறது என்பதால் அது அவர்களை நரகத்திற்குத் தண்டித்திருக்கும். அது எவ்வளவு கொடூரமாக இருக்கும்! அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டியிருந்தது. அவர்களின் உடல்கள் இப்போது இறுதியில் இறந்துவிடும். நன்மை தீமை அறியும் மரத்தின் பழத்தை உண்ண வேண்டாம் என்று கடவுள் ஆதாமிடம் கூறினார். தேவனாகிய கர்த்தர் அந்த மனிதனை அழைத்துக்கொண்டு ஏதேன் தோட்டத்தில் பயிரிட்டு அதைக் காக்க வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்குக் கட்டளையிட்டார், தோட்டத்திலுள்ள ஒவ்வொரு மரத்தின் கனியையும் நீ தாராளமாக உண்ணலாம். ஆனால் நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை உண்ண வேண்டாம். நீங்கள் அதை உண்ணும் நாளில் நீங்கள் நிச்சயமாக இறந்துவிடுவீர்கள். ஆதியாகமம் 2:15-17 வரை. ஆதாம் ஏவாள் இருவரும் தோட்டத்தில் நன்மை தீமை அறியும் மரத்தின் பழங்களை சாப்பிட்டு பாவம் செய்கிறார்கள். இந்த வசனங்களில்
பாம்பு, சாத்தான், பெண் ஏவாள், அவளுடைய கணவன் ஆதாம். கர்த்தராகிய ஆண்டவர் உண்டாக்கிய வயல்வெளியின் எந்த மிருகத்தையும் விட பாம்பு மிகவும் நுட்பமானது. அவன் அந்தப் பெண்ணை நோக்கி, தோட்டத்திலுள்ள எந்த மரத்தின் கனியையும் உண்ணக்கூடாது என்று கடவுள் உண்மையில் சொன்னாரா? அந்தப் பெண் பாம்பிடம், தோட்டத்தில் உள்ள மரங்களின் பழங்களை நாம் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் பழங்களை சாப்பிடக்கூடாது. நீங்கள் அதை சாப்பிட வேண்டாம் என்று கடவுள் சொன்னார். நீ சாகாதபடி அதைத் தொடாதே. பாம்பு அந்தப் பெண்ணிடம், நீங்கள் உண்மையில் இறக்கமாட்டீர்கள், ஏனென்றால் நீங்கள் அதை உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், மேலும் நீங்கள் நன்மை தீமைகளை அறிந்து கடவுளைப் போல இருப்பீர்கள் என்று கடவுள் அறிந்திருக்கிறார். அந்த மரம் உணவுக்கு நல்லது என்பதையும் அது கண்களுக்கு இன்பமாக இருப்பதையும் அந்த மரம் ஒருவரை ஞானமுள்ளவராக்க விரும்புவதாகவும் இருந்ததைக் கண்ட பெண் அதன் பழங்களில் சிலவற்றை எடுத்து சாப்பிட்டாள். பிறகு அவள் தன் கணவனிடம் கொஞ்சம் கொடுத்தாள். அவனும் அதை சாப்பிட்டான். ஆதியாகமம் 3, 1-6. ஆதாம் மற்றும் ஏவாளின் கண்கள் திறக்கப்பட்டன, அவர்கள் கடவுளிடமிருந்து மறைந்தனர். பின்னர் கடவுள் அவர்களைத் தோட்டத்திற்கு வெளியே அனுப்பினார். இந்த வசனங்களில் அவர்கள் மற்றும் அவர்கள் ஆதாம் மற்றும் ஏவாளை குறிப்பிடுகின்றனர். அவர்களின் கண்கள் திறக்கப்பட்டன, அவர்கள் இருவரும் நிர்வாணமாக இருப்பதை அறிந்தனர். அவர்கள் அத்தி இலைகளை ஒன்றாகத் தைத்து தங்களுக்கு உறைகளை உருவாக்கினர். பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் தோட்டத்தில் யெகோவா தேவனின் சத்தம் நடப்பதை அவர்கள் கேட்டார்கள். அந்த மனிதனும் அவன் மனைவியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து தோட்டத்தின் மரங்களுக்கு மத்தியில் தங்களை மறைத்துக் கொண்டார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னார், இதோ, மனுஷன் நன்மை தீமை அறிந்து நம்மில் ஒருவனைப் போல் ஆகிவிட்டான். இப்போது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியைப் பிடுங்கி புசித்து என்றென்றும் வாழாதபடிக்கு கர்த்தராகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து புறப்பட்டு அவன் எடுக்கப்பட்ட நிலத்தைப் பயிரிடும்படி அனுப்பினார். அதனால் அந்த மனிதனை வெளியேற்றினார். ஏதேன் தோட்டத்திற்குக் கிழக்கே கேருபீன்களையும் ஜீவ விருட்சத்திற்குச் செல்லும் வழியைக் காக்கும்படி எல்லாப் பக்கங்களிலும் சுடர்விடும் வாளையும் வைத்தார். ஆதியாகமம் 3, 7-8, 22-24. 29.3. சாபம். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு கடவுள் பூமியையும் பூமியிலுள்ள அனைத்து உயிரினங்களையும் சபித்தார். ஆதாமுக்கு தரையில் முட்கள் வளரும் என்றும் ஏவாள் பிரசவத்தின்போது வலியை அனுபவிப்பாள் என்றும் கடவுள் சொன்னார். கடவுள் பாம்பையும் சபித்தார். அதனுடன் அனைத்து கால்நடைகளையும் விலங்குகளையும் சபித்தார். கடவுள் மனித இனத்திற்கும் விலங்கு இனத்திற்கும் இடையே விரோதத்தை ஏற்படுத்தினார். இவ்வாறு சாபம் கடவுளின் படைப்புகள் அனைத்தையும் பாதிக்கிறது என்பதைக் காண்கிறோம். பாவத்தின் விளைவு மரணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதுதான் சாபத்தின் மூலம் பாவம் பூமிக்கு வந்தது. இறப்பு மற்றும் சிதைவு. இந்த வசனங்களில் கடவுள் நிலத்தை சபித்ததைக் காண்கிறோம். அது முட்களை வளர்க்கும் மற்றும் உணவை உற்பத்தி செய்வதற்கு கடினமான வியர்வையுடன் வேலை செய்ய வேண்டும். கடவுள் ஆதாமிடம் பேசுகிறார். ஆதாமை நோக்கி, நீ உனது மனைவியின் குரலுக்குச் செவிசாய்த்து நான் உனக்குக் கட்டளையிட்ட மரத்தின் கனியை புசித்ததினால் நீ அதைச் சாப்பிடாதே. உன் நிமித்தம் நிலம் சபிக்கப்பட்டது. உன் வாழ்நாளெல்லாம் மிகுந்த உழைப்போடு அதிலிருந்து புசிப்பாய். அது உங்களுக்கு முட்களையும் முட்செடிகளையும் கொடுக்கும். மேலும் வயலின் மூலிகையை உண்பீர்கள். நீங்கள் தரையில் திரும்பும் வரை உங்கள் முகத்தின் வியர்வையால் ரொட்டி சாப்பிடுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதிலிருந்து எடுக்கப்பட்டீர்கள். ஆதியாகமம் 3, 17-19 வரை. கடவுள் பாம்பு, கால்நடைகள் மற்றும் அனைத்து விலங்குகளையும் சபித்தார். அவர் விலங்குகளுக்கும் மனிதகுலத்திற்கும் சாத்தானுக்கும்
மனிதகுலத்திற்கும் இடையே விரோதத்தை ஏற்படுத்தினார். இந்த வசனங்களில் சாத்தான் என்று நாம் அறியும் சர்ப்பத்திடம் கடவுள் பேசுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சர்ப்பத்தை நோக்கி, நீ இதைச் செய்ததினால் எல்லா மிருகங்களிலும் சபிக்கப்பட்டாய். நீ உன் வயிற்றில் நடந்து உன் வாழ்நாளெல்லாம் மண்ணை உண்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் சந்ததிக்கும் அவள் சந்ததிக்கும் விரோதத்தை உண்டாக்குவேன். அவன் உன் தலையை நசுக்குவான், நீ அவன் குதிங்காலை நசுக்குவாய். ஆதியாகமம் 3:14-15. மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையிலான இந்த விரோதம் கடவுளுக்கும் நோவாவுக்கும் இடையிலான உரையாடலில் மேலும் விவரிக்கப்பட்டுள்ளது. ஜலப்பிரளயத்திற்குப் பிறகு கடவுள் நோவாவுடனும் அனைத்து படைப்புகளுடனும் ஒரு உடன்படிக்கை செய்தார். அதில் பூமியில் உள்ள அனைத்தையும் மீண்டும் ஒரு வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று உறுதியளித்தார். இந்த உடன்படிக்கையின் ஒரு பகுதி மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையிலான சாபத்தை உறுதிப்படுத்தியது. உங்களைப் பற்றிய பயமும் ஒவ்வொரு மிருகத்தின் மீதும் இருக்கும் என்று அது எப்படிச் சொல்கிறது அப்படின்னு பாருங்கள். தேவன் நோவாவையும் அவனுடைய குமாரரையும் ஆசீர்வதித்து அவர்களை நோக்கி, பலுகிப் பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். உன்னைப் பற்றிய பயமும் உன்னைப் பற்றிய அச்சமும் பூமியிலுள்ள எல்லா மிருகங்களிலும் வானத்தின் எல்லா பறவைகளிலும் இருக்கும். தரையில் நடமாடும் அனைத்தும் கடலில் உள்ள அனைத்து மீன்களும் உங்கள் கையில் ஒப்படைக்கப்படுகின்றன. என்னைப் பொறுத்தவரை இதோ நான் உன்னோடும் உனக்குப் பின்வரும் உன் சந்ததியோடும் உன்னோடு இருக்கிற சகல ஜீவராசிகளோடும் பறவைகள், கால்நடைகள், பூமியிலுள்ள சகல மிருகங்களோடும் உன்னோடு புறப்படுகிற எல்லாவற்றோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். கப்பலின் பூமியின் ஒவ்வொரு மிருகமும் கூட. ஆதியாகமம் 9:1-2, 9-10 வரை. இந்த சாபத்திற்கு ஒரு முடிவுக்காக நீங்கள் ஏங்குகிறீர்கள் என்று எனக்குத் தெரியும். இது அமைதி, ஓய்வு, மகிழ்ச்சி மற்றும் துக்கமோ வலியோ இல்லாத நேரமாக இருக்கும். மரணமும் அழிவும் இல்லாத காலம். இந்த வசனங்களில் அனைத்து படைப்புகளும் மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும் என்று ஏங்குகிறது என்று அப்போஸ்தலன் பவுல் விளக்குகிறார். அதன் விருப்பத்திற்கு மாறாக அனைத்து படைப்புகளும் கடவுளின் சாபத்திற்கு உட்பட்டன. ஆனால் ஆவலுடன் படைப்பு மரணம் மற்றும் அழிவிலிருந்து மகிமையான விடுதலையில் கடவுளுடைய பிள்ளைகளுடன் சேரும் நாளை எதிர்நோக்குகிறது. ஏனென்றால் எல்லா படைப்புகளும் பிரசவ வேதனையில் இன்றுவரை புலம்பிக் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். எதிர்கால மகிமையின் முன்னறிவிப்பாக நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தாலும் விசுவாசிகளான நாமும் புலம்புகிறோம். ஏனென்றால் நம் உடல்கள் பாவத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஏங்குகிறோம். நாமும் கூட கடவுள் நமக்கு வாக்களித்த புதிய உடல்கள் உட்பட அவருடைய தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாகிய நம்முடைய முழு உரிமைகளையும் நமக்குத் தரும் நாளுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறோம். ரோமர்கள் 8:20-23 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. இந்த நாள் உபத்திரவத்திற்குப் பிறகும் பூமியில் இயேசுவின் 1000 வருட ஆட்சிக்குப் பிறகும் வரும். தேவன் பூமியையும் வானத்தையும் மீட்டெடுத்து எல்லாவற்றையும் புதிதாக்குவார். சாபம் இனி இருக்காது. இயேசுவின் சீடர் யோவான் இந்த வசனங்களில் நமக்கு அதை விவரிக்கிறார். நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். ஏனென்றால் முதல் வானமும் முதல் பூமியும் அழிந்துவிட்டன, கடலுமில்லை. புதிய ஜெருசலேம் என்ற பரிசுத்த நகரமானது கடவுளிடமிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை நான் கண்டேன். அவளுடைய கணவனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மணமகள் போல ஆயத்தம் செய்யப்பட்டாள். இதோ தேவனுடைய வாசஸ்தலம் மக்களிடத்தில் இருக்கிறது. அவர் அவர்களோடே வாசமாயிருப்பார், அவர்கள் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய தேவனாக அவர்களோடே இருப்பார் என்று வானத்திலிருந்து ஒரு உரத்த சத்தத்தைக் கேட்டேன். இனி சாபம் இருக்காது. வெளிப்பாடு 21:1-3,
22:3. சாபம் இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இங்கே சுவைக்கிறோம். ஓநாய் ஆட்டுக்குட்டியுடன் வாழும், சிறுத்தை ஆடு, குட்டி, இளம் சிங்கம் மற்றும் கொழுத்த கன்று ஆகியவற்றை ஒன்றாகப் படுத்துக்கொள்ளும். மேலும் ஒரு சிறு குழந்தை அவர்களை வழிநடத்தும். என்னுடைய பரிசுத்த பர்வதம் முழுவதிலும் அவர்கள் காயப்படுத்த மாட்டார்கள், அழிக்க மாட்டார்கள். ஏனென்றால் பூமி யெகோவாவைப் பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். ஏசாயா 11:6-9. 29.4. சட்டம். கடவுள் தாம் தேர்ந்தெடுத்த மக்களாகிய இஸ்ரவேலருக்குச் செய்த முதல் காரியங்களில் ஒன்று அவர்களுக்குச் சட்டத்தைக் கொடுப்பதாகும். இது கடவுளின் விதி. சட்டம் என்பது 10 கட்டளைகள் எனப் பெரும்பாலான மக்கள் அறிந்ததை உள்ளடக்கியது. அவர் இஸ்ரவேலருக்கு நியாயப்பிரமாணத்தைக் கொடுத்தார். நமது பாவப் பிரச்சனையையும் இரட்சகரின் தேவையையும் சுட்டிக்காட்டுவதுதான் அது செய்கிறது. நீங்கள் கொலை செய்யவில்லை, திருடவில்லை அல்லது விபச்சாரம் செய்யவில்லை என்பதால் எல்லா கட்டளைகளையும் கடைப்பிடித்ததாக நீங்கள் நினைக்கலாம். சரி, அது அப்படியில்லை. இயேசுவின் ஊழியத்தின் போது மதத் தலைவர்களும் இதையே சொன்னார்கள். எனவே நாம் செய்யக்கூடாத ஒன்றைச் செய்ய நினைப்பது கூட பாவமானது என்று இயேசு சுட்டிக்காட்டினார். இயேசு விபச்சாரத்தின் உதாரணத்தைப் பயன்படுத்தினார். மேலும் ஒரு நபரைப் பற்றி நினைப்பது அல்லது அவரைப் பற்றி ஆசைப்படுவது பாவமாகக் கணக்கிடப்படுகிறது என்று கூறினார். ஏனென்றால் நமது பாவ நடத்தை நமக்குள் ஒரு எண்ணத்துடன் தொடங்குகிறது. கடவுள் 10 கட்டளைகளைக் கொடுத்தார். 1. மற்ற தெய்வங்கள் வேண்டாம். 2. சிலைகள் எதுவும் செய்ய வேண்டாம். 3. கடவுளின் பெயரை வீணாகப் பயன்படுத்தாதீர்கள். 4. ஓய்வு நாளை அல்லது 7ஆம் நாளை பரிசுத்தமாகக் கொண்டாடுங்கள். 5. உங்கள் பெற்றோரை மதிக்கவும். 6. கொலை செய்யாதே. 7. விபச்சாரம் செய்யாதே. 8. திருடாதே. 9. பொய் சொல்லாதே. மற்றும் 10. ஆசை வேண்டாம். தேவன் இந்த வார்த்தைகளையெல்லாம் சொன்னார். என்னைத் தவிர வேறு தெய்வங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. மேலே வானங்களிலோ கீழே பூமியிலோ பூமிக்குக் கீழே உள்ள தண்ணீரிலோ உள்ள யாதொரு சிலையையோ எந்த உருவத்தையோ உங்களுக்காக உருவாக்க வேண்டாம். உங்கள் கடவுளாகிய யெகோவாவின் பெயரைத் தவறாகப் பயன்படுத்தாதீர்கள். ஓய்வு நாளை நினைவு கூருங்கள், அதைப் பரிசுத்தமாகக் கொண்டாடுங்கள். உங்கள் தந்தையையும் தாயையும் மதிக்கவும். கொலை செய்யாதீர்கள். விபச்சாரம் செய்யாதே. நீங்கள் திருட வேண்டாம். அண்டை வீட்டாருக்கு எதிராகப் பொய்ச்சாட்சி சொல்லக்கூடாது. உன் அண்டை வீட்டார் மீது ஆசை கொள்ளாதே. நீ உன் அயலானின் மனைவியையோ அவனுடைய வேலைக்காரனையோ அவனுடைய வேலைக்காரனையோ அவனுடைய எருதையோ அவனுடைய கழுதையையோ உன் அண்டை வீட்டானுடைய எதற்கும் ஆசைப்பட வேண்டாம். யாத்திராகமம் 20:1, 3-4, 7-8, 12-17. இந்த வசனங்களில் நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவச் செயலைச் செய்வதைவிட மேலானது என்று இயேசு கூறுகிறார். அது குறித்தும் சிந்திக்கிறது. விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன், ஒரு பெண்ணின் மீது ஆசை கொண்டு அவளைப் பார்க்கும் ஒவ்வொருவரும் ஏற்கனவே அவளுடன் விபச்சாரம் செய்திருக்கிறார்கள். மத்தேயு 5:27-28. சட்டத்திற்குக் கீழ்ப்படிவதன் மூலம் நாம் கடவுளுடன் சரியாக இருக்க முடியாது என்று அப்போஸ்தலன் பவுல் கூறுகிறார். அதில் நாம் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டோம். அதற்கு பதிலாக நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் கட்டளையிடுவதை செய்வதன் மூலம் எவரும் கடவுளுக்குச் சரியானவர்களாக இருக்க முடியாது. நாம் எவ்வளவு பாவம் செய்கிறோம் என்பதை சட்டம் எளிமையாகக் காட்டுகிறது. ஆனால் நீண்ட காலத்திற்கு முன்பு மோசே மற்றும் தீர்க்கதரிசிகளின் எழுத்துக்களில் வாக்குறுதியளிக்கப்பட்டபடி இப்போது கடவுள் நியாயப்பிரமாணத்தின் தேவைகளைக் கடைப்பிடிக்காமல் தம்முடன் நீதியாக இருக்க ஒரு வழியைக் காட்டியுள்ளார். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதன் மூலம்
நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக ஆக்கப்பட்டோம். நாம் யாராக இருந்தாலும் நம்பும் அனைவருக்கும் இது உண்மைதான். அப்படியானால் நாம் விசுவாசத்தை வலியுறுத்தினால் நாம் சட்டத்தை மறந்துவிடலாம் என்று அர்த்தமா? நிச்சயமாக இல்லை. உண்மையில் நமக்கு நம்பிக்கை இருந்தால்தான் சட்டத்தை உண்மையாக நிறைவேற்றுவோம். ரோமர்கள் 3:20 முதல் 22, 31 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. 29.5 இயேசுவின் முதல் வருகை. இது இயேசு பூமியில் முதன்முதலாக இருந்த காலத்தை குறிக்கிறது. அதில் இயேசுவின் உடல் பிறப்பு, அவருடைய ஊழியம் மற்றும் அற்புதங்கள், பின்னர் அவரது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவை அடங்கும். பைபிளில் உள்ள மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் ஆகிய 4 சுவிசேஷ புத்தகங்களும் இயேசுவின் முதல் வருகையைப் பற்றிய கணக்கை கொடுக்கின்றன. அவரது பிறப்பு, இறப்பு மற்றும் அவரது வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் அவர் பிறப்பதற்கு முன்பே தீர்க்க தரிசனம் கூறப்பட்டது. பைபிளை நம்புவதற்கு இதுவும் ஒரு காரணம். தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. நவீன கால மனநோயாளிகளிடமிருந்து நீங்கள் கேட்கும் தெளிவற்ற முட்டாள்தனங்களைப் பற்றி நான் பேசவில்லை. இந்த தீர்க்க தரிசனங்கள் மிகவும் குறிப்பிட்டவை மற்றும் மனிதனால் திட்டமிட முடியாத விஷயங்கள். அதைப் பற்றிய கூடுதல் தகவலுக்கு பகுதி 6வது பார்க்கவும். இயேசு முதன்முதலில் தம் தந்தை கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற வந்தார். இயேசுவை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனைப் பெறுவான் என்பதே தேவனுடைய சித்தம். இயேசுவே இங்கு பேசுகிறார். ஏனென்றால் நான் என் விருப்பத்தைச் செய்யாமல் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தைச் செய்ய பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன். என்னை அனுப்பிய என் பிதாவின் விருப்பம், அவர் எனக்குக் கொடுத்த எல்லாவற்றிலும் நான் எதையும் இழக்கக்கூடாது. ஆனால் கடைசி நாளில் அவரை எழுப்ப வேண்டும். குமாரனைக் கண்டு அவரை விசுவாசிக்கிற யாவரும் நித்திய ஜீவனைப் பெறுவதே என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஜான் 6:38 முதல் 40 வரை. இயேசுவின் முதல் வருகையின் போது அவர் சமாதானத்தை ஏற்படுத்த வரவில்லை. கீழேயுள்ள இந்த வசனத்தில் இயேசு தம் பட்டயத்தைக் கொண்டு வந்ததாக கூறுகிறார். அவருடைய வார்த்தை சத்தியத்தின் வாள் என்பதை நினைவில் வையுங்கள். நான் பூமியில் அமைதியை அனுப்ப வந்தேன் என்று நினைக்க வேண்டாம். நான் சமாதானத்தை அனுப்ப வரவில்லை, ஆனால் ஒரு வாள். மத்தேயு 10:34. இயேசு தம்மைப் பற்றிய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்ததாக இந்த வசனங்களில் கூறுகிறார். நான் நியாயப்பிரமாணத்தையோ தீர்க்கதரிசிகளையோ அழிக்க வந்ததாக நினைக்காதீர்கள். நான் அழிக்க வரவில்லை, நிறைவேற்றுவதற்காக. வானமும் பூமியும் ஒழிந்து போகும் வரை, எல்லாமே நிறைவேறும் வரை சட்டத்திலிருந்து ஒரு சிறு எழுத்தோ கூட ஒழிந்து போகாது என்று உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். மத்தேயு 5:17 முதல் 18. பார்வையற்றவர்கள் உண்மையைப் பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் அவர் வந்தார். இயேசு சொன்னார், நான் நியாயத்தீர்ப்புக்காக இந்த உலகத்திற்கு வந்தேன். பார்க்காதவர்கள் பார்க்க வேண்டும். மேலும் பார்ப்பவர்கள் குருடர்களாக ஆகலாம். ஜான் 9:39. இயேசு சத்தியத்திற்கு சாட்சியாக வந்தார். பிலாத்து மீண்டும் பிரேட்டோரியத்தில் நுழைந்து இயேசுவை அழைத்து, நீ யூதர்களின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, என் ராஜ்யம் இவ்வுலகிற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதாக இருந்தால் நான் யூதர்களிடம் ஒப்படைக்கப்படமாட்டேன் என்று என் ஊழியர்கள் சண்டையிடுவார்கள். ஆனால் இப்போது என் ராஜ்யம் இங்கிருந்து இல்லை. பிலாத்து அவனை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா? அதற்கு இயேசு, நான் அரசன் என்று சொல்கிறீர்கள். இக்காரணத்தினிமித்தம் நான் பிறந்தேன். இக்காரணத்தினிமித்தம் நான் சத்தியத்திற்குச் சாட்சி கொடுக்க உலகத்தில் வந்திருக்கிறேன். உண்மையுள்ள அனைவரும் என் குரலைக் கேட்கிறார்கள். ஜான் 18:33-36 முதல் 37 வரை.
29.5.1 இயேசுவின் பிறப்பு. இது பூமியில் இயேசுவின் உடல் பிறப்பைக் குறிக்கிறது. அவருக்கு சாதாரண பிறப்பு இல்லை. அவர் கடவுளின் மகன் என்பதால் அவர் தனது தெய்வத்திற்கு ஏற்ற பிறப்பு. அவர் ஒரு கன்னிப் பெண்ணுக்குப் பிறந்தவர். இது சாத்தியமற்றது என்று எனக்குத் தெரியும். இது நமக்கானது, ஆனால் எதையும் செய்யக்கூடிய கடவுளுக்காக அல்ல. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் தாய்மரியாளை கருவூட்டினார். இயேசு மாம்சத்தில் கடவுள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முழு கடவுள் மற்றும் இன்னும் முழு மனிதன். இந்நிகழ்வு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கிறிஸ்துமஸ் அன்று கொண்டாடப்படுகிறது. இயேசுவின் அற்புதமான பிறப்பைப் பற்றிய பதிவு இங்கே. இப்போது 6ஆம் மாதத்தில் காபிரியேல் தூதர் கடவுளிடமிருந்து நாசரேத் என்ற கலிலேயா நகரத்திற்கு அனுப்பப்பட்டார். தாவீதின் குடும்பத்தைச் சேர்ந்த ஜோசப் என்ற பெயருடைய ஒரு மனிதனுக்கு திருமணம் செய்வதாக உறுதியளிக்கப்பட்ட ஒரு கன்னிப் பெண்ணிடம். அந்தக் கன்னியின் பெயர் மேரி. உள்ளே வந்ததும் தேவதை அவளிடம், மகிழ்ச்சியுங்கள், நீங்கள் மிகவும் விரும்பப்பட்டவளே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், பெண்களில் நீ பாக்கியவான். தேவதூதன் அவளிடம், மரியாளே, பயப்படாதே, ஏனென்றால் உனக்குக் கடவுளின் தயவு கிடைத்தது. இதோ, நீ உன் வயிற்றில் கருவுற்று ஒரு மகனைப் பெற்றெடுப்பாய். அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார். உன்னதமானவரின் மகன் என்று அழைக்கப்படுவார். கர்த்தராகிய ஆண்டவர் அவனுடைய தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவனுக்குக் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே இருக்காது. மரியாள் தேவதூதனை நோக்கி, நான் கன்னிகையாயிருக்கையில் இது எப்படி நடக்கும்? தூதன் அவளுக்குப் பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆகையால் உங்களிடமிருந்து பிறக்கும் பரிசுத்தர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். ஏனென்றால் கடவுளால் சொல்லப்பட்ட எதுவும் சாத்தியமற்றது. லூக்கா 1:26 முதல் 28, 30 முதல் 35, 37. இயேசு மாம்சத்தில் கடவுள். ஏனென்றால் கிறிஸ்துவில் கடவுளின் முழுமையும் மனித உடலில் வாழ்கிறது. கொலோசியர் 2:9 புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு. கிறிஸ்து இயேசுவில் இருந்ததையே உங்கள் மனதில் இருங்கள். அவர் கடவுளின் வடிவத்தில் இருந்தவர். கடவுளுக்கு சமமாக இருப்பதைக் கருத்தில் கொள்ளாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி ஒரு வேலைக்காரனின் வடிவத்தை எடுத்து ஒரு வேலைக்காரனின் வடிவத்தை எடுத்துக் கொண்டார். ஆண்களின் தோற்றம். மனித உருவில் காணப்பட்ட அவர் மரணம், ஆம், சிலுவையின் மரணம் வரை கீழ்ப்படிந்தவராக ஆனார். பிலிப்பியர்கள் 2:5 முதல் 8 வரை. 29.5.2 இயேசுவின் ஊழியம். பாவிகளை இரட்சிக்க இயேசு பூமிக்கு வந்தார். அவர் 31வது வயதில் பூமியில் தனது ஊழியத்தைத் தொடங்கினார். பிரசங்கம் செய்தல், கற்பித்தல், குணப்படுத்துதல், இறந்தவர்களை உயிர்த்தெழுப்புதல் போன்ற அற்புதங்களைச் செய்தல் மற்றும் எதிர்கால நிகழ்வுகளை தீர்க்கதரிசனம் செய்தல் உள்ளிட்ட பல விஷயங்களை அவர் தனது காலத்தில் செய்தார். அவரது ஊழியம் சுமார் 3 ஆண்டுகள் நீடித்தது. அவர் பரலோகத்திற்குத் திரும்பியவுடன் உயிர்த்தெழுந்த சிறிது நேரத்திலேயே முடிந்தது. இயேசு பாவிகளை இரட்சிக்க வந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற பழமொழி உண்மையும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதும் ஆகும். முதல் தீமோத்தேயு 1:15 பாவங்களுக்காக மனந்திரும்புவதைப் பற்றி இயேசு பிரசங்கித்து அவருடைய ராஜ்யம் வரப்போகிறது என்று மக்களுக்கு அறிவித்தார். அவர் வனாந்தரத்தில் இருந்த காலத்திற்குப் பிறகு பிசாசாகிய சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது பிரசங்கிக்கத் தொடங்கினார். பின்பு இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக ஆவியானவரால் வனாந்தரத்திற்குக் கொண்டு செல்லப்பட்டார்.
அப்பொழுது பிசாசு அவனை விட்டு விலகினான். இதோ, தேவதூதர்கள் வந்து அவருக்குச் சேவை செய்தார்கள். அப்போதிருந்து இயேசு பிரசங்கிக்க ஆரம்பித்தார். மனந்திரும்புங்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு 4, 1, 11, 17. இயேசு வேதம், கடவுளின் வார்த்தை, அவருடைய வார்த்தையை கற்பித்தார். பின்னர் திருவிழாவின் நடுவில் இயேசு கோவிலுக்குச் சென்று கற்பிக்கத் தொடங்கினார். அவரைக் கேட்டதும் மக்கள் ஆச்சரியமடைந்தனர். பயிற்சி பெறாத அவருக்கு எப்படி இவ்வளவு விஷயங்கள் தெரியும் என்று கேட்டனர். எனவே இயேசு அவர்களிடம், என் செய்தி என்னுடையது அல்ல, இது என்னை அனுப்பிய கடவுளிடமிருந்து வருகிறது. ஜான் 7:14-16. இயேசு பலரைக் குணப்படுத்தினார். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு கலிலேயா கடலுக்கு அருகில் வந்தார். அவன் மலையில் ஏறி அமர்ந்தான். திரளான ஜனங்கள், முடவர்கள், குருடர்கள், ஊமைகள், ஊனமுற்றவர்கள், இன்னும் பலரைக் கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை அவருடைய பாதத்தில் வைத்தார்கள். ஊமையர் பேசுவதையும், காயப்பட்டவர்கள் குணமடைந்ததையும், முடவர்கள் நடப்பதையும், குருடர்கள் பார்ப்பதையும் கண்டு திரளான மக்கள் ஆச்சரியப்படும்படி அவர்களை குணமாக்கினார். இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மத்தேயு 15:29-31 வரை. இறந்தவர்களை உயிர்ப்பித்தது போன்ற அற்புதங்களை இயேசு செய்தார். இந்த வசனங்களில் இயேசு நாயின் என்ற நகரத்திற்குச் சென்றவர். விரைவில் அவர் நைன் என்ற நகரத்திற்குச் சென்றார். அவருடைய சீடர்கள் பலர் திரளான ஜனங்களோடு அவரோடு சென்றார்கள். அவன் பட்டணத்தின் வாசலுக்கு அருகில் வந்தபோது, இதோ, மரித்த ஒருவன் வெளியே கொண்டுவரப்பட்டான். அவன் தாயின் ஒரே மகன், அவள் விதவையாயிருந்தாள். நகர மக்கள் பலர் அவளுடன் இருந்தனர். கர்த்தர் அவளைக் கண்டதும் அவள் மேல் இரக்கம் கொண்டு அவளை நோக்கி, அழாதே என்றார். அவர் அருகில் வந்து சவப்பெட்டியைத் தொட்டார். தாங்குபவர்கள் அப்படியே நின்றனர். அவன், இளைஞனே, நான் உனக்குச் சொல்கிறேன், எழுந்திரு. இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார். மேலும் அவனைத் தன் தாயிடம் கொடுத்தான். எல்லாரையும் பயமுறுத்தி கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு பெரிய தீர்க்கதரிசி நம்மிடையே எழுந்திருக்கிறார். மேலும் கடவுள் தம் மக்களைப் பார்வையிட்டார். லூக்கா 7:11-16 வரை. தம்முடைய சொந்த மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் உட்பட எதிர்கால நிகழ்வுகளைப் பற்றி இயேசு முன்னறிவித்தார். அதுமுதல் இயேசு தாம் எருசலேமுக்குச் சென்று மூப்பர்கள், தலைமைக் குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பல துன்பங்களை அனுபவித்து கொல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்பப்பட வேண்டும் என்று தம் சீடர்களுக்குக் காட்டத் தொடங்கினார். மத்தேயு 16:21. உண்மையில் இயேசு பூமியில் இருந்த காலத்தில் பல காரியங்களைச் செய்தார். எல்லாவற்றையும் எழுதினால் புத்தகங்களை உலகத்தில் வைத்திருக்க முடியாது. இயேசுவின் சீடரான யோவான் அதை எப்படி விளக்குகிறார்? இயேசு செய்த இன்னும் பல விஷயங்கள் உள்ளன. அவை அனைத்தும் எழுதப்பட்டால் எழுதப்படும் புத்தகங்களுக்கு உலகமே கூட இடமளிக்காது என்று நான் நினைக்கிறேன். ஜான் 21:25. 29.5.3. இயேசுவின் மரணம். ஒரு குறிப்பிட்ட மக்கள் குழு அல்லது குறிப்பிட்ட நாடு இயேசுவைக் கொன்றது என்று பலர் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சரி, அது ஓரளவு மட்டுமே உண்மை. உங்கள் பாவங்களுக்காக மரிக்க இயேசு பூமிக்கு வந்தார். அவர் தன்னைக் கொல்ல விரும்பினார். நீங்கள் நித்திய ஜீவனைப் பெறுவதற்காக அவர் தனது பூமிக்குரிய வாழ்க்கையை தியாகம் செய்தார். இயேசுவைக் கடவுள் என்று சொன்னதால் அவரை நிந்தனை செய்ததாக குற்றம் சாட்டிய யூத மதத் தலைவர்களின் உத்தரவின் பேரில் ரோமானியர்களால் மர சிலுவையில் அறையப்பட்டார். அவர் மிகவும் கொடூரமான மரணம் அடைந்தார். பாவிகளான நமக்கு ஒரு மரணம் பொருத்தமானது, ஆனால் ஒரு பரிபூரண மற்றும் பரிசுத்த கடவுள் அல்ல. உனக்காகத்தான் அவன் அத்தனையும் அனுபவித்தான். அந்த அளவுக்கு அவர் உன்னை நேசிக்கிறார். அவர்
உங்கள் பாவங்களைத் தம்மீது சுமந்து கொண்டு உங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்று நம்புவதன் மூலம் நீங்கள் இரட்சிக்கப்படலாம். இயேசு மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தபோது தான் சாதாரண மனிதரல்ல, கடவுளே என்பதை ஒருமுறை நிரூபித்தார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார். உங்கள் பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனங்களில் விவரிக்கிறார். கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று நான் பெற்றுக்கொண்டவைகளையெல்லாம் முதலாவதாக உங்களிடம் ஒப்புக்கொடுத்தேன். முதல் கொரிந்தியர் 15:3-4. இயேசு உங்களை நேசிப்பதால் உங்களுக்காக மனமுவந்து மரித்தார். இயேசுவே இங்கு பேசுகிறார். ஆதலால் பிதா என்னில் அன்பு கூறுகிறார், ஏனென்றால் நான் என் ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும்படிக்கு அதைக் கொடுக்கிறேன். யாரும் அதை என்னிடமிருந்து பறிக்க மாட்டார்கள், ஆனால் நானே அதைக் கீழே வைக்கிறேன். அதைக் கீழே வைக்க எனக்கு அதிகாரம் உள்ளது, அதை மீண்டும் எடுக்க எனக்கு அதிகாரம் உள்ளது. என் தந்தையிடமிருந்து இந்தக் கட்டளையைப் பெற்றேன். ஜான் 10:17-18. 29.5.4. இயேசுவின் உயிர்த்தெழுதல். அது சரி, இயேசு இறந்து 3 நாட்களுக்குப் பிறகு உயிர்த்தெழுந்தார். அவர் இறந்து போகவில்லை, மரணத்தை வென்றுதான் கடவுள் என்பதை நிரூபித்தார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நூற்றுக்கணக்கான மக்களுக்குத் தோன்றினார். நீங்கள் பார்க்கிறீர்கள், இயேசு உயிர்த்தெழுப்பப்படவில்லை என்றால் அவர் சொன்னது எல்லாம் ஒரு பொருட்டல்ல. அவர் தீர்க்கதரிசிகளில் ஒருவரைப் போல சில அழகான விஷயங்களைச் செய்யும் ஒரு நல்ல பையனாக இருப்பார். அவர் சொன்னதையும் செய்ததையும் நாம் நம்பலாம் என்பதை அவருடைய உயிர்த்தெழுதல் காட்டுகிறது. வாழ்விலும் மரணத்திலும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்று நம்பலாம். அவர் உண்மையிலேயே நம்மை காப்பாற்றவே பூமிக்கு வந்தார் என்று நம்பலாம். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரலோகத்திற்குத் திரும்பினார். அங்கு அவர் ஆட்சி செய்து வருகிறார். அவர் இன்னும் உயிருடன் இருப்பதால் நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்கலாம். அவரது உயிர்த்தெழுதல் ஈஸ்டர் அன்று உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறது. இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவரைப் பின்தொடர்ந்த பெண்கள் குழு முதலில் அவரது கல்லறைக்கு வந்தது. இயேசுவின் சீடர் லூக்கா அதை இங்கே விவரிக்கிறார். ஆனால் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் அவர்களும் வேறு சிலரும் தாங்கள் தயாரித்த வாசனைத் திரவியங்களைக் கொண்டு கல்லறைக்கு வந்தனர். கல்லறையிலிருந்து கல் உருண்டிருப்பதைக் கண்டார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் உடலைக் காணவில்லை. அவர்கள் இதைப் பற்றி மிகவும் குழப்பத்தில் இருந்தபோது, இதோ, இருவர் கண்கவர் ஆடையுடன் அவர்கள் அருகில் நின்றார்கள். அவர்கள் திகிலடைந்து பூமியை நோக்கி முகம் குனிந்தார்கள். அவர்கள் அவர்களை நோக்கி, உயிரோடிருப்பவர்களை ஏன் மரித்தோருக்குள்ளே தேடுகிறீர்கள்? அவர் இங்கே இல்லை, ஆனால் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளின் கைகளில் ஒப்புக்கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுப்பப்பட வேண்டும் என்று அவர் கலிலேயாவில் இருந்தபோது உங்களுக்குச் சொன்னது நினைவிருக்கிறதா? லூக்கா 24:1-7. இயேசு மரணத்தை வென்றார். நமது இரட்சகராகிய கிறிஸ்து இயேசு மரணத்தை ஒழித்து நற்செய்தியின் மூலம் வாழ்வையும் அழியாமையையும் வெளிச்சத்திற்குக் கொண்டு வந்தார். 2 தீமோத்தேயு 1:10. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு ஒரே நேரத்தில் 500 பேருக்கும் தோன்றினார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனங்களில் இதைப்பற்றி விளக்குகிறார். உறக்கம் என்றால் இறந்தது என்று பொருள். ஏனென்றால் கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். கேபாவுக்கு தரிசனமானார் என்று நான் பெற்ற எல்லாவற்றிலும் முதலாவதாக உங்களுக்குக் கொடுத்தேன். பின்னர் 12. பின்னர் அவர் 500க்கும் மேற்பட்ட சகோதரர்களுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களில் பெரும்பாலோர் இப்போது வரை இருக்கிறார்கள்.
ஆனால் சிலர் தூங்கிவிட்டனர். பின்னர் அவர் யாக்கோபுக்கும் பின்னர் எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் கடைசியாக தவறான நேரத்தில் பிறந்த குழந்தையைப் போல எனக்கும் தோன்றினார். முதல் கொரிந்தியர் 15 3-8. இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஏன் எல்லா மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறது என்று அப்போஸ்தலன் பவுல் கூறுகிறார். இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் அவருடைய பிரசங்கங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன. நாம் நம்முடைய பாவங்களில் இறந்துவிட்டோம். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார், அதனால் நாமும் உயிர்த்தெழுவோம் என்று அர்த்தம். உறக்கம் என்றால் இறந்தது என்று பொருள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கிக்கப்படுகிறார் என்றால், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படிச் சொல்கிறார்கள்? ஆனால் இறந்தவர்களின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்துவும் எழுப்பப்படவில்லை. கிறிஸ்து எழுப்பப்படவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் வீண், உங்கள் விசுவாசமும் வீண். ஆம், நாமும் கடவுளின் பொய்ச்சாட்சிகளாகக் காணப்படுகிறோம். ஏனென்றால் இறந்தவர்கள் உயிர்த்தெழுப்பப்படாமல் இருந்தால் அவர் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று கடவுளைப் பற்றி நாங்கள் சாட்சியமளித்தோம். ஏனெனில் மரித்தோர் உயிர்த்தெழவில்லை என்றால் கிறிஸ்துவும் எழுப்பப்படவில்லை. கிறிஸ்து எழுப்பப்படவில்லை என்றால் உங்கள் நம்பிக்கை வீண். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருக்கிறீர்கள். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் அழிந்தார்கள். இந்த வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை மட்டுமே நம்பியிருந்தால் எல்லா மனிதர்களிலும் நாம் மிகவும் பரிதாபத்திற்குரியவர்கள். ஆனால் இப்போது கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறார். உறங்கிக் கிடப்பவர்களின் முதல் கனியாக விளங்கினார். ஆனால் ஒவ்வொருவரும் அவரவர் வரிசையில் முதல் கனிகளாகிய கிறிஸ்து, பின்னர் கிறிஸ்துவுக்குரியவர்கள் அவருடைய வருகையில். முதல் கொரிந்தியர் 15 12-20 23. கர்த்தராகிய இயேசு பரலோகத்தில் கடவுளோடு ஆட்சி செய்கிறார். கர்த்தர் அவர்களோடு பேசினபின் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்தார். மார்க் 16-19.